Hi students, welcome to SR Academy. So திறன் இந்த ஸ்கீமில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 6th 7th 8th மேத்தமெட்டிக்ஸு ஒர்க் புக்கு இதில் ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். One 2-digit numbers and place value. So 1-2 digit நம்பர்ஸையும் place வேல்யூவும் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்க போகிறோம். 1.1 கவுண்ட் அண்ட் ரைட். இதில் எத்தனை இருக்குன்னு எண்ணி எழுத போகிறோம். 1 2 3 3 ஆப்பிள்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 7 ஆப்பிள்ஸ் 7 ஆரஞ்சஸ். 1 2 3 4 5 இங்கே நம்ம 5ன்னு போட்டுடுறோம். இங்கே டோட்டலாக எண்ணி பாருங்கள் 8 இருக்குது. இங்கே டோட்டலாக கூட்டி பாருங்கள் 2 இருக்குது. இங்கே டோட்டலாக 6 இருக்குது. ஸோ உங்களோட ஒர்க் புக்கில் நீங்கள் இதை அப்படியே குறிச்சிக்கிட்டு வந்துடலாம். ஒருவேளை இன்னும் ஒர்க் புக் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதை வரைஞ்சி எண்ணி எழுதுங்க. அடுத்து இதில் பாருங்கள் 4 மேங்கோஸ் இருக்குது. நம்ம 4ன்னு எழுதியாச்சு. இதில் 9 ஃப்ரூட்ஸ் இருக்குது. நம்ம 9ன்னு எழுதியாச்சு. எக்ஸசைஸ் 1.2 ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடை சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் ஒன் ஹேண்ட் இஸ் 5. ஒரு கையில் எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 5 இருக்குது. த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்களே ஃபில்லப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருந்தால் 4ன்னு போடுங்க, இல்லை 3 5 எத்தனை பேர் இருக்காங்களோ அதை நீங்கள் போடுங்க. மூணாவது கேள்வி, த நம்பர் ஆஃப் பீப்புள் தட் கேன் சிட் இன் எ கார் இஸ் 5. நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு காரில் 5 பேர் உட்காந்து போக முடியும். சில கார்கள் 7 பேர் உட்காரலாமே சார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் பெரும்பாலான கார்கள் 5 பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்கிறதால நான் இங்கே 5ன்னு போட்டிருக்கேன். அதுதான் சரியான விடையும் கூட. அடுத்து, த நம்பர் ஆஃப் வீல்ஸ் இன் எ பஸ், ஒரு பஸ்ஸில் எத்தனை வீல் இருக்கும். ஃபஸ்ட்டு முன்பக்கம் 2 வீல் இருக்கும். அப்புறம் ரெட்டையாக பின்னாடி 4 வீல் இருக்கும். அப்போ டோட்டலாக 6. த நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக் இஸ் 7. ஒரு வாரத்தில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை 7. திரும்பவும் கவுண்ட் அண்ட் ரைட் அதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூங்கொத்துலேயும் ஒவ்வொரு பொக்கேலையும் 10 ஃப்ளவர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் சிங்கிளாக சம் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதை நம்ம கவுண்ட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம டென்ஸ்ன்னு வச்சுக்கணும். ஸோ இது பாருங்கள் 10, இது ஒரு 10, இது ஒரு 10 10 10. So how many 10s are there? 5 10s 50, 51, 52, 53, 54, 55, 56. Answer 56. அடுத்து லைக்வைஸ் நம்ம இங்கேயும் என்ன பண்ணுறோம், 10 20 30 40 41 42 43 44 45 46 47 and 48. நான் தப்பாக இட்டிருக்கேன். இங்கே என்ன போடணும், 48ன்னு போடணும். ஸோ கரெக்டாக போடுங்க. இதில் பாருங்கள் 10 20 30 40 50 60 70 71. அடுத்து 10 20 30 40 50 60 63. அடுத்து 10 20 30 40 50 60 70 80 84. இன்னமும் இருக்குது பாருங்கள் 30 and 9 39. இதில் பாருங்கள் 90 and 2 92. ரொம்ப ஈஸி, கவுண்ட் பண்ணியே எழுதிடலாம். அடுத்து 1.4 ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ கீழே இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லலாமா. த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் இஸ், உங்கள் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்றத எண்ணி எழுதுங்க. அடுத்து, த ஏஜ் ஆஃப் யுவர் ஃபாதர் இஸ், உங்கள் அப்பாவோட வயது என்ன அப்படின்றத கேட்டு இங்கே நீங்கள் எழுதுங்க. நீங்களே எழுதுறதுக்கு டேஷ் விட்டுட்டேன்.
The number of people that can sit in a bus is 55. இதுதான் சரியான விடை. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு பஸ்ஸில் மொத்தம் 55 நபர்கள் உட்காரலாம் ஆவரேஜாக. The number of houses on your street, உங்கள் தெருவில் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்றத எண்ணி நீங்களே எழுதுங்க. The number of days in a month, ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னா 30 நாட்கள். சார் 28 இருக்குது, 29 இருக்குது, 30 இருக்குது, 31 இருக்குது. ஏன் சார் 30 மட்டும் போட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆனால் அதிகபட்சமாக இந்த 30 நாட்கள் கொண்ட மாதங்கள் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நாம் 30ன்னு போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிப்ரவரியில் 28 நாள் வரும். ஆனால் அது பிப்ரவரியில் மட்டும்தானே வருது, வேற எங்கேயும் வரலையே. அதனால் 30 தான் சரியான விடை. அடுத்தது 1.5 கவுண்ட் அண்ட் ரைட்டு. திரும்பவும் எண்ணி சொல்லிட்டாங்கப்பா, ஏற்கனவே தான் எண்ணி எழுதணுமில்ல, இங்கேயும் அதே மாதிரி தான். இதெல்லாம் என்னது, டென்ஸு, இது ஒன்ஸு. இப்போ என்ன பண்ணணும், எத்தனை டென்ஸுன்னு தனியாக எழுதுகிறோம், அடுத்து எத்தனை ஒன்ஸுன்னு இங்கே எழுதுகிறோம், ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே எழுதணும். இதுதான் இப்போ வேலை. ஸோ ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்தான். இப்போ பாருங்கள், எத்தனை டென் இருக்குது, இப்படி போட்டுக்கினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 4 டென்ஸ் இருக்குது. அப்போ டென்ஸுக்கு நேராக 4ன்னு போடுங்க. ஒன்ஸ் எத்தனை இருக்குது, ஒன்று தான் இருக்குது, 1 போடுங்க. ஸோ 4 10s and 1 is 41. இதுதான் சரியான விடை. பாருங்கள், 4 10sனால் 40, அது கூட 1 கூட்டுங்க, 41. இப்போ லைக் வைஸ் இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை டென்ஸ் இருக்குது அப்படின்னா 7 10s and 5 1s இருக்குது. 7 10s 5 1s 75. அடுத்தது 6 10s and 4 1s is 64. 6 4 64. இங்கே பாருங்கள், இதில் 8 10s இருக்குது. சார் ஒன்ஸையே காணுமே, அங்கே என்னத்தை தான் போடுறது, ஒன்றுமே இல்லைன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, அங்கே 0 தான் போடணும். ஸோ 8 10s and 0 1s is 80. அடுத்த கேள்வி பாருங்கள், 3 10s and 2 1s is 32. Likewise, 5 10s and 9 1s is 59. ஸோ அடுத்தது 2 10s and 8 1s 28. அண்ட் இங்கே பாருங்கள், 9 10s and 3 1s போட்டாச்சா, 93. அடுத்தது 1.6 ஆன்சர் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பாருங்கள், 43 இருக்கா. இந்த 43 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை டென்ஸ் இருக்குது எத்தனை ஒன்ஸ் இருக்குதுன்னு பிரித்து எழுதணும். இங்கே ஒன்ஸு, இது டென்ஸுன்னு வச்சுக்கோமா. 4 10s 3 1s பாருங்கள், 4 10s 3 1s அங்கே தான் எழுதியாச்சு. ஓகேவா. அடுத்தது 6 10sனா 60, அது கூட 7 1s கூட்டினா 7. 60 + 7 we get 67. Likewise 80, இதில் 8 10s இருக்குது. அப்புறம் இது எத்தனை ஒன்ஸ் இருக்கும், 0 ஒன்ஸ் தான் இருக்கும். இன்னொரு ஐடியா சொல்லிடுறேன் பாருங்கள், டென்ஸுக்கு நேராக இதை எடுத்து போடுங்க, ஒன்ஸுக்கு நேராக கடைசி நம்பரை எடுத்து போடுங்க. இப்போ டென்ஸுக்கு நேராக 9 போடுங்க, அவங்களே போட்டாங்கங்க. 4க்கு பதிலாக 4 போடுங்க. ஸோ 9 10s 90 + 4 is 94. ஸோ 5 10s and 9 1s. இங்கே என்ன போடணும், 5 போடணும். ஸோ புரிஞ்சுதா. ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு அடுத்தடுத்த லெசனுக்கெலாம் வீடியோ வேணும்ல, அதுவும் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேத்ஸும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் அவங்க ஒர்க் புக்கை முடிக்கணுமில்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு மற்ற வீடியோஸ்லாம் உடனே வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்கில் உங்களுக்கு மற்ற வீடியோஸ், அதாவது திறன் வீடியோஸ், மற்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குது. தேங்க்யூ.